ராஜ் தொலைக்காட்சியின் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜ் நியூஸின் விவாத நேரம் நிகழ்ச்சி. பொதுவாக டிசம்பர் காலகட்டம் என்றால் டிசாஸ்டராக இருக்கும், அல்லது பொதுவாகவே குளிர்காலம் என்று சொல்வார்கள். குளிர்காலமாக இருந்தாலும் இன்றைய தமிழ்நாட்டு சூழல் விரைவில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கும் தமிழ்நாடு ஒரு அனல் பறக்கக்கூடிய ஒரு தேர்தல் கள வியூகங்களோடு இருக்கிறது. ஆக தமிழ்நாடு இஸ் ஆன் ஹாட் சீட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சூழலும் நிலவி கொண்டு இருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு கட்சிகள் பல்வேறு கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக தாவேகாவுடன் சமீபத்தில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆகட்டும், இப்பொழுது அதை தொடர்ந்து வைத்திலிங்கம் அவர்கள் இணைப்போக இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அவர்களும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி விஜய் தான் முதலமைச்சர், விஜய் முதலமைச்சர் என்ற ஒரு விஷயத்தை ஏற்கக்கூடிய நபர்கள் கூட்டணியில் சேரலாம் என்ற ஒரு விஷயத்தை தாவேகா முன்வைத்திருக்கிறது. அதே போல அதிமுகவை பொறுத்தமட்டில் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டிய இபிஎஸ் தன்னுடைய தலைமையில் தான் கூட்டணி, தான் முதலமைச்சர் என்ற ஒரு விஷயத்தையும் முன்மொழிந்திருக்கிறார். ஆக அறுதி பெரும்பான்மையோடு கிட்டத்தட்ட 210 தொகுதிகளுக்கும் மேல் வென்று அதிமுக மட்டுமே தனிப்பெரும்பான்மையுடன் ஒரு பிரதான கட்சியாக இருக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்து எடப்பாடி அவர்கள் அவருடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார். அமித்ஷாவை பொறுத்தமட்டில் தமிழக அரசியல் களத்தில் கூட்டணி என்பதை, என்டிஏ கூட்டணி என்பதை உறுதி செய்வதற்கு ஒருபுறம் நயினார் நாகேந்திரனையும் ஒருபுறம் திரு அண்ணாமலை அவர்களையும் களத்தில் இறக்கி தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லி நோக்கி பயணப்படவிருப்பதாக தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இப்படியாக தமிழக அரசியல் களம் இருக்கின்ற சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் நாளை திருவண்ணாமலையில் மிகப்பெரிய இளைஞர் பேரணி கூட்டம், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இளைஞர்களை வைத்து ஒரு கூட்டத்தை அரங்கேற்றவிருக்கிறது. இப்படியாக தமிழ்நாட்டு அரசியல் களம் நிலவி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய விவாத பொருள் என்னவென்றால், புதிய ரூட்டில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ளும் திமுக, கூட்டணி நிலையை அப்டேட் செய்ய நயினார் டெல்லி பயணம், பொதுக்குழுவை கூட்டி அதிமுகவை பில்டப் செய்த இபிஎஸ், விஜய்க்கு முழு அதிகாரங்களை வழங்கி புரோகிராம் செய்த தாவேகா செயற்குழு, 2026 தேர்தலில் திமுக, அதிமுக, பிஜேபி, தாவேகா கட்சிகளின் மாஸ்டர் பிளான் என்ன என்பது குறித்து நம்மோடு விவாதிக்க நமது அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குவோம். முதலாவதாக திமுக ஆதரவாளர் திரு வழக்கறிஞர் சேயோன் அவர்கள். வணக்கம் சார். அடுத்ததாக அதிமுக ஆதரவாளர் திரு மணி கங்காதரன் அவர்கள். வணக்கம் சார். அடுத்ததாக இணையம் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய தாவேகா ஆதரவாளர் திரு நரேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். அடுத்ததாக அரசியல் விமர்சகர் முனைவர் சிவசங்கர் அவர்கள். வணக்கம் சார். சார், முதலாவதாக திரு நரேஷ் அவர்களிடமிருந்து என்னுடைய கேள்வியை ஆரம்பிக்கிறேன். நரேஷ், நீங்கள் சொல்லுங்கள், தாவேகால எதிர்பாராத விதமாக நிறைய, அதாவது முன்னாள் அமைச்சர்கள், குறிப்பாக ஏடிஎம்கேலிருந்து நிறைய பேர் தாவேகாக்குள்ளே இணையிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது தாவேகாவிற்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்த கட்ட வியூகமாக தொடர்ச்சியாக அனுபவசாலிகளை உள்ளே நிறுத்தி அந்தந்த மாவட்டங்களில் களமிறக்குவது தான் தாவேகனுடைய மாஸ்டர் பிளானாக இருக்கிறதா? அனைவருக்கும் வணக்கம். ஸோ முதலே விவாதத்தை என்கிட்ட இருந்து தொடங்குனதுனால இந்த இடத்துல தாவேகா, தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி 2024 பிப்ரவரி மாதம் தொடங்குனதுல இருந்து அந்த கட்சியினுடைய நிகழ்வுகள், அவர்கள் செயல்பட்டாலும் செயல்படாவிட்டாலும் அவர்களை சுற்றியே அரசியல் நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. வழக்கத்திற்கு மாறாக ஒரு வருடத்திற்கு முன்னாடியே பிரச்சாரங்களை தொடங்குறதும், கூட்டணி கணக்குகளை பத்தி பேசுறதும், பெரிய அரசியல் விவாதங்கள் நடக்கிறதும் இந்த 2026 தேர்தல் நம்ம முக்கியமா பாக்குறோம். இதற்கு முன்னாடி ஏதாவது நடந்தது அப்படின்னா, பொலிட்டிக்கலா ஒரு மிகப்பெரிய ஒரு லீடரோ ஒரு புதிய பார்ட்டியோ இங்க எமர்ஜ் ஆகும்போது அந்த மக்கள் சக்தி அந்த புதிய கட்சியை நோக்கி போகும்போதுதான் இந்த மாதிரியான ஒரு விறுவிறுப்புகள் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மத்தியில தொடங்கும். இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதங்கள் முன்னாடி இப்ப கூட்டணிகள் என்னவா ஆகும், யார் கூட்டணியில யார் சேர்வா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. நீங்க கேட்டது போலவே முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் கூட சிலர்லாம் சேரலாம் அப்படின்ற கருத்துக்கள்லாம் தாவேகாவை நோக்கி
போகும்பொழுது அவர்கள் தரப்புல இருந்து முக்கியமா ஆதவர்ஜன் அவர்கள் எல்லாம் தெரிவிக்கும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய சிட்டிங் அமைச்சர்கள் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாரு. முன்னாள் அமைச்சர்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு செங்கோட்டையன் பேசுறாரு. சோ எக்ஸ்பீரியன்ஸான சில நபர்கள் எல்லாருமே தாவேகாவுக்கு வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கூட்டுது அந்த கட்சிக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மக்களுடைய பேராதரவு பெற்ற ஒரு முக்கியமா பெண்கள் இளைஞர்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இந்த 2026 தேர்தலை சந்திக்க போகுது. அந்த மாதிரியான ஒரு வின்னிங் அலையன்ஸ்ல நம்ம போகணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கும். வரவர்களுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு கைட்லைன்ஸ், என்ன பார்கெனிங்ல நீங்க வர போறீங்க அப்படின்றது முன்னாடியே அவங்க வந்து தெரிவிச்சிட்டாங்க. எப்ப இன்னைக்கு இல்ல, அவங்க 2024 முதல் கொள்கை திருவிழாவாக அவங்க மாநாடு நடத்தும் போது எங்களை நம்பி வரவர்களை அரவணைக்கவும் கூட்டணியில் சேரும் நபர்களுக்கு அந்த கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் அப்படின்ற அந்த கதவை முதல் மாநாட்டிலேயே திறந்து வைத்து தெளிவான ஒரு அரசியல் பார்வையோட வந்திருக்காரு. ஏன்னா புதுசா கட்சி ஆரம்பிக்கக்கூடிய எல்லாருமே தனித்து நாங்க நிற்போம், நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்ற ஒரு கணக்கோட நிறைய பேர் வந்திருப்பாங்க. இந்த இடத்துல முதல் மாநாட்டிலேயே என்னுடைய நிலைப்பாடு என்ன, வரவர்களுக்கு நான் எப்படி அரவணைக்க போறேன்றதை தெளிவுபடுத்தியிருக்காரு விஜயனா. சோ அதை தொடர்ந்துதான் இப்போ அடுத்த அரசியல் நகர்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எந்த ஒரு கூட்டணியும் இப்ப இன்டாக்டா இல்ல. அடுத்ததாக திரு வணிகர் சங்கங்களின் நிறுவன தலைவர் திரு என் செந்தில்குமார் அவர்களும் தாவேகாவில் இணைவிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட 5000 பொறுப்பாளர்கள் அந்த சங்கத்துல இருக்கிறதாக அறியப்படுகிறோம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பலம் சேர்க்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா நாகை மாவட்டத்துல மாற்று கட்சியில இருந்து விலகிய நிர்வாகிகள் பலரும் வந்து தாவேகால இணைஞ்சிருக்காங்க. 500க்கும் மேற்பட்டோர் இணைஞ்சிருக்காங்க. சோ இப்ப நீங்க சொல்லக்கூடிய வணிகர் சங்கங்கள் மேலும் பலரும் வந்து இணைய போறாங்க. இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல. முதல்ல சொன்ன மாதிரியே வந்து வைத்தியகம் அவர்கள் இணைய போறதாக பேச்சுகள் இருக்கு. நாம் தமிழர்ல இருந்து விலகிய காளியம்மாள் அவர்கள் இணைய போறதாக பேச்சுகள் இருக்கு. சோ எல்லாருக்குமான ஒரு ஸ்பேஸ் அவர்களை ஆக்குபை பண்ணி எல்லா இடத்துலயும் இங்க வந்து அவங்களை யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி தாவேகாவுக்கு இருக்கா அப்படின்னா இருக்கு. வரவர்களை அரவணைக்க கூட மனப்பக்குவத்திலையும் இளைஞர்கள் அங்க இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகள் ரொம்ப தெளிவா இருக்காங்கன்றது செங்கோட்டையன் அவர்கள் உள்ள இணைஞ்ச போதே நம்ம வந்து தெளிவா பார்க்க முடிஞ்சது. ஏன்னா ஒரு மூத்த தலைவர் உள்ள வரும்போது அவரை எப்படி அகாமடேட் பண்ண போறாங்க, அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அதை எப்படி வந்து அவங்களை ரிசீவ் பண்ண போறாங்க அப்படின்றது செங்கோட்டையன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெகிழ்ச்சியா நடந்தது. அவர் வந்து சொந்த ஊருக்கு எத்தனையோ முறை வந்திருப்பாரு, எவ்வளவு கட்சி கூட்டங்கள், எவ்வளவு தேர்தல் வெற்றிகளை பார்த்து அந்த சொந்த தொகுதிக்கு வரும்பொழுதெல்லாம் கூட இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருந்திருக்குமான்னு தெரியல. பட் ஆனா கட்சியில இணைஞ்சதுக்கே வந்து இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கூட்டணியில நல்ல ஒரு கட்சியில நம்ம இருக்கோம் அப்படின்றத வந்து அவர் உணர்ந்திருக்காரு. தொடர்ந்து பேசுவோம் இது குறித்து. திரு மணிகங்காதரன், நீங்க சொல்லுங்க, அதிமுகவிலிருந்து துரோகிகள் அகற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய சூழல்ல மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் வெளியில வர்றது இல்ல அங்கிருந்து மாற்று கட்சிகளுக்கு மாறுறது, அதிருப்தியில இருக்கிறது வந்து அதிமுகவிற்கு எந்த அளவுல பின்னடைவை ஏற்படுத்துமா? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்ல நிச்சயமா இபிஎஸ் அவர்கள் உறுதியாக தான் இருக்கிறாரா? அதிமுக ஸ்திரத்தன்மையோட இருக்குதா? இதில் எந்த ஒரு பின்னடைவும் கிடையாது அதிமுகவுக்கு. இப்போது கட்சியிலேருந்து அவர் நீக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மாற்றொரு கட்சியில் செய்கிறாரு. அதனால் வந்து அவர் போனதுனால வந்து எல்லாருமே போனதெல்லாம் அர்த்தம் கிடையாது. இந்த பல வரலாற்றில் எவ்வளோ பேர் கட்சியிலேருந்து போயிருக்காங்க, வந்திருக்காங்க. ஆனால் ஒரு காலகட்டத்திலையும் அதுக்கு ஆட்கள் ரீப்ளேஸ் ஆகி வருதான் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் யார் போனதுனால அதில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது கிடையாது. அதனால் வந்து அதை பற்றி கவலைப்பட அவசியம் கிடையாது. எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக மட்டுமே வெற்றியை சாத்தியப்படுத்தும் அப்படின்னு டிடிவி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்லாம் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய சூழல்ல தனித்தே அதிமுக இவர்களுடைய பலம் இல்லாமலேயே ஜெயித்திட முடியும்னு நம்புறீங்களா? இல்லை, டிடிவி தினகரன் பொறுத்த வரைக்கும் வந்து அவர் தனியாக ஒரு கட்சி வச்சுன்னு இருக்காரு. அது ஒரு வந்து தனியான ஒரு பாதையில் அவர் போயிட்டுருக்காரு. அதனால் வந்து டிடிவி தினகரன் வந்து இதில் பெரிய இது பண்ணிடுவார். அதனால் அவர் பெரிய இதில் கிடையாது. அவர்கிட்ட இந்த எல்லா நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ அவர் கூட இருக்கிறது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் இருக்காங்க. அவரும் அப்படி தான் அந்த போஸ்டிங்லாம் போட்டிருக்காரு தவிர பெரிய ஒரு கிடையாது. பல இளைஞர்கள், பல மாவட்ட செயலாளர்கள்லாம் பல பணத்தை இழந்திருக்காங்க அவரால் போய். ஒரு இதுலேயும் போஸ்டிங்கில் ஒரு எலெக்ஷனுக்கு சொல்லலாம் தமிழ்நாடு முழுக்க பல செல்வத்தை இழந்துறாங்க அவர் பின்னாடி போயிட்டு. அதனால் அவர் பின்னாடி அவர் கட்சி நான் புளியை பிடிக்க போகிறோம் போயிட்டு இப்போ பூனியை கூட பிடிக்க முடியாத சூழ்நிலை தான் அவர் இருக்கார். அதனால் அவரால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படப்படுறதில்லை. அதனால் வந்து அவர் கட்சியே இல்லை. இப்போ ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அவர் எப்போவுமே டிடிவி தினகரன் எல்லாருமே இப்போ இராணுவத்தில் ஒரு இராணுவ தளபதிகள்
நாங்கள் வந்து இந்தியாவை பிடிக்க போகிறோம் இல்லை பாகிஸ்தானை பிடிக்க போகிறோம் ராணுவ தளபதியில் புரட்சி பண்ண சொல்ல இவங்க டிடிவி தினகரன் ஓபிஎஸ்லாம் புரட்சி பண்ணாங்க. நான் கட்சி கைப்பற்றிடுவேன் அப்படின்னு புரட்சி பண்ணுற சமயத்தில் அதில் தோற்று போயிட்டாங்க. தோற்று போன பிறகு ராணுவத்தில் தோற்று போயிட்டாங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போவாங்க? ராணுவ தளபதிகள் சிறைக்கு தான் போவாங்க. அந்த நிலையில் தான் இன்றைக்கி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இருக்காங்க. அதனால் வந்து அவங்களால எந்த புரோஜனமும் கிடையாது. அதனால் வந்து மக்களுக்கு தெரியும் யார் வந்து இன்றைக்கி வந்து ஆளுமிக்க தலைவர்ன்றது. இல்லை ஒரு தனிப்பட்ட நபர்னு பார்க்காம ஒரு குறிப்பிட்ட சமுதாய வாக்குகளை உள்ளடக்கிய ஒரு நபராக தானே நம்ம பார்க்க முடியும். தேர்தல் வியூகம் அப்படின்னு இருக்கும் பொழுது எல்லாருடைய ஓட்டுகளும் அவசியமாகத்தானே பார்க்கப்பட வேண்டிய சூழல் இருக்குது. குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் கொங்கு மண்டலத்திற்கு பொறுப்பாளராகவே நியமிக்கப்பட்டிருக்கிறார் அந்த சைடு பார்க்கறதுக்கு. ஸோ கொங்கு மண்டலம் பெல்ட்டுங்கிறது வந்து எடப்பாடியினுடைய கோட்டை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது செங்கோட்டையனின் வருகை அங்கே எந்த அளவுக்கு எடப்பாடிக்கு தாக்கத்தை ஏற்படும்? இல்லை நீங்கள் அது வந்து ரொம்ப பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை கடந்து போகிறது தான் நல்லது. முத்துசாமின்னு ஒருத்தர் அதிமுக திமுக போய் சேர்ந்தார். கடந்த 3 தேர்தலையும் தோத்தார் அவர். ஏன்னா அவர் உதயசூரியன் சின்னமே தெரியாமல் முத்துசாமியை பார்த்தா அதிமுக சின்னன்னு போட்டு தான் ஓட்டு போட்டாங்க. எம்ஜிஆரை பார்த்து தான் ஓட்டு போட்டாங்க. அம்மாவை பார்த்து ஓட்டு போட்டாங்க. எடப்பாடியை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. அதனால் தனிப்பட்ட நபர் போய் இவர் அப்படியே எல்லாத்தையும் அவர் இப்போ எல்லாரையும் இப்போ பண்ணிடுவார், இந்த மாவட்டத்தையே முடிச்சிருவார், அவர் அவ்வளோ பெரிய திறமையான ஆள் அப்படிலாம் கிடையாது. என்றைக்குமே வந்து அவங்களாம் 10ல் 1 போனவங்கள தலைமைக்கே வந்தது கிடையாது அவங்களாம். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய கிடையாது. மக்கள் தெளிவாக இருக்காங்க. என்றைக்குமே வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவா திமுக என்ற ஒரு நிலைப்பாடு தான். கடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. இப்போது மிகப்பெரிய பிரச்சனையில் மக்கள்லாம் இருக்காங்க. அவங்க சொன்ன கொள்கைகள் திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றலை. அது எடப்பாடி அவர்கள் நான் என்னென்ன நிறைவேற்றினேன், எத்தனை கலை திறந்தேன், எத்தனை ஹாஸ்பிட்டல் திறந்தேன், நான் என்னென்ன தமிழக மக்களுக்காக திட்டங்கள் செஞ்சேன், ஸ்டாலின் வந்து என்னென்ன செய்யலை, என்னென்ன சொன்னார், இப்போ பால் விலை உயர்த்த மாட்டேன்னு சொன்னார், உயர்த்தினார். குப்பை வரியை உயர்த்த மாட்டேன்னு உயர்த்தினார். மின்சார கட்டணத்தை உயர்த்தினார். அதுக்கப்புறம் பெட்ரோல் 5 ரூபா குறைப்பினார், டீசலை 10 ரூபா குறைப்பினார். இப்படி பல டீசலுக்கு மானியம் 100 ரூபா தருவனார். இப்படி எல்லாத்தையும் சொன்னார், எதுவுமே செய்யலை. வருஷத்துக்கு 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கலை. அப்போது நான் என்னென்ன செஞ்சேன், இவர் என்னென்ன செய்யலை, நான் வந்து என்னென்ன செய்வேன் என்ற விளக்கங்கள், கொள்கை திட்டங்கள், சரியான நடைமுறைகள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வராரு. இப்போ இங்கே 210 தொகுதின்னு சொன்னார் எடப்பாடி அவர்கள். நீங்கள் இந்த ஏறக்குறைய இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம். 6 தொகுதி ஒரு பார்லிமெண்ட்டுக்கு இருக்குதுன்னா அதில் இருக்கின்ற ஒரு 2-3 தொகுதிகள் எம்எல்ஏ ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்காங்க. அப்போ பிஜேபி இப்போ கூட்டணியில் இருக்குது. பிஜேபி அவங்களுக்கு 1% ஓட்டு இருக்குது, அதிமுக 1% ஓட்டு இருக்குது. ரெண்டுத்தையும் சேர்க்க சொல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புக்கு தமிழ்நாட்டில் 210 சீட்டுகள் வரும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு யாருக்குன்னா இங்கே சுதந்திரமா யாருன்னா பேச முடியுமா, சொல்ல முடியுமா? பத்திரிகையாளர் யாருன்னா இன்னைக்கு திமுக பற்றி யாருன்னா பேச முடியுமா? இன்னைக்கு சவுக்கு சங்கர் கைது. இன்னைக்கு ஜனநாயகத்தின் தூண்கள் யாரு? பத்திரிகையாளரே பேசக்கூடாது, முடக்கணும்னா அப்ப என்ன? இல்ல சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டது ஒரு தனிப்பட்ட சரி, ஓகே, நீங்க தனிப்பட்ட முறையில் கைது பண்ணிட்டீங்க, சரி விட்டுருங்க. துப்புரவு பணியாளர்கள் போராட்டாங்க, அவங்கள தனிப்பட்ட இதுல கைது பண்ணீங்களா? அவங்க ஏற்கனவே 21,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தாங்க. நீங்க இப்போ 16,000 ரூபாய் குறைச்சிங்க, ஒரு தனிநபருக்கு கான்ட்ராக்டா கொடுக்குறீங்க, அவங்களுக்கு சோறு போடுறேன்னு சொல்றீங்க. நான் கேட்கிறேன், அந்த 21,000 ரூபாய் வாங்கின சம்பளத்தை நீங்க கொடுக்க வேண்டியதானே சார்? அவங்க என்ன ஒரு அதிகம் பெண்கள் வேலை செய்யக்கூடிய இதுதான். அது ஏறக்குறைய 80% பெண்கள், 20% ஆண்கள் தான். அப்போ அப்படின்னு பட்சத்தில் அவங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு திட்டங்களை நீங்க கூட போராட்டங்கள் இருக்காங்க டெய்லியும். இப்போ என்ன நீங்க திராவிட மாடலை பத்தி பேசுறீங்க? அப்போ அந்த மக்கள் என்ன, அவங்களும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள் தான். அவங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பை நீங்க உங்களால கொடுக்க முடியல, போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்க என்ன, நீங்க அதை கடந்து போறீங்க. நீங்க இப்படி ஏடிஎம்கே பீரியட்லயும் துப்புரவு பணியாளர்கள் வந்து தனியார் மயமாக்குதலுக்கு ஒரு சில மண்டலங்கள் உட்படுத்தப்பட்டது என்பது உண்மைதான். தொடர்ச்சியாக அது உங்களுடைய ஆட்சியில் இருந்தாலும் அது நடந்திருக்கிறது. இல்ல, நீங்க நான் கேட்கிறேன், நீங்க அதை வந்து கலையணும். நீங்க நான் 16,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டாங்க, 21,000 16,000 கொடுத்துறேன், சோறு போடுறேன் போயிடுங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல சார்? இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஜாதி கலவரங்கள் எப்படிங்க இருக்கு? ஸ்டாலின் தொகுதியில் குளத்தூர்ல பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொல்லப்படுகிறார். அந்த சாவுக்கு வந்த மாயாவதி ரத்த கரை பிடிச்ச திமுக இந்த கொலையில தொடர்பு இல்லைன்னா சிபிஐக்கு உத்தரவுன்னு சொல்லிட்டு போறாங்க. நீங்க சிபிஐ போயிட்டு நீங்க ஸ்டே வாங்கிட்டு போறீங்க, சிபிஐ போயிட்டு ஸ்டே வாங்குறீங்க, யாரு காப்பத்துக்கு ஸ்டே வாங்குறீங்க நீங்க சொல்லுங்க? அப்ப இன்னைக்கு வந்து அமலாக்கத்துறை கடிதம் எழுதுறது யாருக்கு? பொறுப்பு டிஜிபி. ஒரு டிஜிபி கூட உங்களால போட முடியல. பொறுப்பு டிஜிபிக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி போடுறீங்க.
அமலாக்கத்துறை கடிதம் எழுதுறது ஏறக்குறைய 1020 கோடி ஊழல் நடைபெற்று இருக்குது, நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்கிறாங்க. போடல. திருப்பி ஒரு ரிமைண்டர் லெட்டர் கொடுக்குது. என்ன சொல்லுது? நீங்கள் இதில் எஃப்ஐஆர் போடலன்னா போலீஸில் லஞ்சம் வாங்கிட்டீங்கன்னு சொல்கிறதா நாங்கள் கணக்கில் எடுத்துப்போம்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் அப்பயே நீங்கள் போடலை. இப்போ அவங்க ஹைகோர்ட்டுக்கு, அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. போயிட்டு அதை டைரக்ஷனாக வழக்கு பதிவு தான் பண்ண போகிறாங்க. சரி, இப்படி இப்போ இவ்வளோ பேர் இவ்வளோ ஒரு மக்கள் எல்லாம் அதிருப்தியில் இருக்காங்க. எஸ், ஆமாம். ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கே 210 தொகுதி ஜெயிக்கிறது உண்மைதான். கண்டிப்பாக ஜெயிக்க ஆட்சி அமைக்கும். சரி, தொடர்ந்து பேசுவோம். திரு சேவன் சார், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது தொடர்ச்சியாக திமுகவின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். திமுக எந்த அளவிற்கு களத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு திமுகவுக்கு சாதகமாக இருக்குது? அன்பு சகோதரர் ஒரு விஷயத்தை மறந்துட்டாரு. தூத்துக்குடி சம்பவம் துப்பற்ற ஆட்சிக்கு சாட்சி, பொள்ளாச்சி சம்பவம் பொல்லாத ஆட்சிக்கு சாட்சி, சாத்தான்குளம் சம்பவம் சாதிக்க வைக்கலாத ஆட்சிக்கு சாட்சி. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்தது. எடப்பாடி பழனிசாமி ஆண்டபோது தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடலை. அதை நண்பர் முதல்ல புரிஞ்சுக்கணும். திமுக அரசு திராவிட மாடல் அரசு 2021 பதவி ஏற்ற பிறகு எத்தனையோ திட்டங்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு திட்ட பயனாளியாவது இல்லாத நிலை இல்லாமல் இருக்கிறது. பல்வேறு திட்டங்கள். இன்னைக்கு பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் உரிமை தொகை, கட்டணமில்லா பேருந்து திட்டம், புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டம், இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் இருக்குன்னா அதில் 2-3 பயனாளிகள் திமுக ஆட்சியால் பயனடைந்திருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது, திமுக கூட்டணி கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலிலிருந்து தொடர்ச்சியாக 10 தேர்தல்களில் வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 10 தேர்தல்களாக 10 தோல்வி பழனிசாமி என்ற பெயரை தாங்கி கொண்டு தற்பொழுது 11வது தோல்வியை நோக்கி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எதிர்நோக்கி உள்ளார். 10 தோல்வி பழனிசாமி 11 தோல்வி பழனிசாமி ஆக போறார். ரெண்டாவது, அதிமுக கூட்டணி என்னமோ பலமா இருக்குன்னாரு. யார் எங்க இருக்கா? உங்கள்கிட்ட இருந்த ஓபிஎஸ் வெளில போயிட்டாரு, டிடிவி தினகரன் வெளில போயிட்டாரு, தேமுதிக இன்னும் முடிவெடுக்கல, பாமக 2ஆ இருக்கு, அப்பா கட்சி அப்பா கட்சி மகன் கட்சின்னு இருக்கு. பல்வேறு முன்னாள் தலைவர்கள், செங்கோட்டையன் தாவாக்கு போயிட்டாரு, அன்வர் ராஜா திமுகவுக்கு வந்துட்டாரு, மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு வந்துட்டாரு. இந்த மாதிரி ஏடிஎம்கே இஸ் நவ் எ டிவைடட் ஹவுஸ். 4 அதிமுக இருக்கு. ஓபிஎஸ் அதிமுக, இபிஎஸ் அதிமுக, டிடிவி அதிமுக, சசிகலா அதிமுகன்னு 4 அதிமுக இருக்கு. அதே நேரத்தில் திமுக கூட்டணியை பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி 2019 பாராளுமன்ற தேர்தலில் 39 இடங்களை வென்றது, பாண்டிச்சேரியும் சேர்த்து. அதன் பிறகு நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் 90% வெற்றி. 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 75% வெற்றி. 2022 நடைபெற்ற நகரசபை உள்ளாட்சி மேயர் உள்ளாட்சி தேர்தலில் 95% வெற்றி. அதுக்கப்புறம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் 100% வெற்றி. 40க்கும் நாமே நாடாள போவது நாமே 40 ஜெயிச்சது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு நடைபெற்ற 6 இடைத்தேர்தல்களில் தொடர்ச்சியாக திமுக வெற்றி. ஆனால் 3 இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியே இடவில்லை. இவர் என்னமோ திமுக அரசை குறை சொல்றாரு. நேற்று பார்த்தீங்கன்னா மகளிருக்கான விழா நடைபெற்றது. அந்த பயனாளிகள் பேசக்குள்ள வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியை பார்க்கக்குள்ள இன்றைக்கு தமிழ்நாட்டில் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தமிழகம் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு எவ்வாறு பாடுபட்டிருக்கிறார்கள், எத்தனை பெண்கள் பயனடைந்திருக்கிறார்கள் தெரிய வருது. அது மட்டுமல்ல, தேர்தலுக்காக உழைக்கிற கட்சி திமுக இல்லை. நாங்கள் 5 வருடங்களாக இந்த 2021 ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம். அதே போல சென்ற 2 மாதங்களுக்கு முன்பு ஓனணியில் தமிழ்நாடுன்னு உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்கள் கிட்டத்தட்ட 60% மக்கள் இன்னைக்கு திமுக உறுப்பினராக 3 கோடியை தாண்டி உறுப்பினர்களாக இருக்காங்க. அந்த உறுப்பினர் சேர்க்கைக்கு நாங்கள் இல்லந்தோறும் தேடி சென்றோம். ஒரு இடத்துல உட்காந்துட்டு சேர்க்கல. ஒவ்வொரு வீடாக அமைச்சர் முதல் கடைகோடி தொண்டன், என்னை போன்ற கடைகோடி தொண்டன் வரை நாங்கள் போய் சேர்த்துருக்கோம். அந்த ஒவ்வொரு ஆட்சிக்கும் அந்த ஆட்சி கடைசி நெருங்கக்குள்ள ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பலை இருக்கும். ஆனால் இன்றைய தினம் திமுகவிற்கு எதிர்ப்பலை என்றே ஒன்று இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி வேவே இல்லை. எல்லா தொகுதியிலும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் போறாங்க, மக்கள் வரவேற்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லி
எங்களுக்கு வந்து எந்த தரப்புல எதிர்ப்பு இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா பொதுமக்கள் ஆகட்டும், இன்னைக்கு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கூட தொடர்ச்சியா போராட்டம் அதாவது நடத்திட்டு ஒரு இருக்காங்க. விஷயம் தூய்மை பணியாளர்கள் இல்ல, அதான் அது நடத்திட்டு அதை சொல்றேன். நிறைய இவர் சொன்னது போல நிறைய படுகொலைகள் வந்து அப்பட்டமாக அதாவது நடைபெறுகிறது. படுகொலைகள்ங்கிறது எல்லா ஆட்சியிலையும் நடக்குது. இண்டிவிஜுவல் படுகொலை வந்து மீடியாவால பிரபலப்படுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு கிரைம்ஸ் ரெக்கார்ட் பியூரோ என்ன சொல்லுதுன்னா 2011 21 வரை 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற குற்றங்களை விட 2021 2025 திமுக 4.5 ஆண்டு ஆட்சி காலத்தில் குற்றங்கள் குறைவு. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி காலத்தில் காவல்துறையை அவங்க கையை கட்டி போட்டிருந்தாங்க. புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுப்பதில்லை. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. யார் புகார் கொடுத்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு திராவிட மாடல் முதல்வர் யார் மீதானும் நடவடிக்கை எடுக்க சொல்றாரு. எடுக்க சொல்லி உங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் பொழுது அதிகமாக கொலைகள் நடப்பது போல் தெரிகிறது. ஏன்னா ஒரு மனுக்கு மேலே புகார் வருது, புகாரை பதிவு செய்யப்படும் பொழுது எஃப்ஐஆராக பதிவு செய்யப்படும் பொழுது எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அதிமுக ஆட்சியில் புகாரே போலீஸ் வாங்கல, போலீசாருடைய கைகள் கட்டப்பட்டிருந்தது. இன்னைக்கு அதே போல திமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியில் நடந்த படுகொலைக்கெல்லாம் இன்றைக்கு திமுக ஆட்சியில் திமுகவினுடைய அரசு வழக்கறிஞர்கள் கடுமையாக போராடி தண்டனை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எஸ்ஐஆர்ங்கிறதுல இன்னைக்கு களத்தில் பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆபீசர் வாக்குச்சாவடி அலுவலருடன் களத்தில் இருப்பது BLA2 என்று சொல்லக்கூடிய திமுகவினுடைய BLA2 மட்டும்தான் இன்னைக்கு களத்தில் இருக்காங்க. அதிமுகவோட BLA2 66,000 பூத்துலையும் இல்லை, பிஜேபியோட டீம் இல்லை. தாவாக்காக்கு BLA2னா என்னன்னே தெரியாது. ஏன்னா அதில் உள்ளதெல்லாம் 14-15 வயசு பசங்க, அவங்க இன்னும் ஓட்டுக்கே எலிஜிபிலிட்டி இல்லை. இன்னைக்கு களத்தில் BLOவோட சென்று வீடு வீடாக சந்திக்கிறோம். அதனால தான் OPS அணியை சேர்ந்த ஒரு முன்னாள் அதிமுக எம்எல்ஏ கூட என் வீட்டிற்கு வந்து அந்த கணக்கீட்டு படிவம் என்று சொல்லக்கூடிய எனுமரேஷன் ஃபார்மை திமுக BLA2 ஃபில்அப் பண்ணி என்கிட்ட கையெழுத்து வாங்கி BLOட்ட கொடுத்தாரு. இதில் திமுகவை மட்டும்தான் நான் களத்தில் பார்க்கிறேன்னு சொன்னார். அதே போல நேற்று முன்தினம் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு ஒரு திட்டத்தை திமுக அவங்களுடைய நிர்வாகிகளுக்கு அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட நிர்வாகிகள் அழைத்து வீடு வீடாக சென்று திமுக அரசினுடைய திட்டங்களை எடுத்து சொல்லவும் வாக்காளர்களை சேர்க்கவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதில் என்ன பண்ணுறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு வேலை பார்க்குறாரு. எப்படி எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டுக்கும் 12 மாநிலங்களுக்கும் SIR பார்க்குதோ அதே போல் எடப்பாடி பழனிசாமி 6 மாதத்துக்கு ஒரு தடவை பொதுக்குழுவை கூட்டி SIR வேலை செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா, அதிமுகவில் இருந்தவர்கள் இறந்தவர்கள் யார் யார், மாற்று கட்சிக்கு போனவர்கள் யார் யார், டபுள் என்ட்ரிங்கிற மாதிரி டபுள் மைண்டு, இங்கே இருக்கலாமா அங்கே போகலாமா, யார் யார் இருக்கா, இதை கண்டறிகிற வேலையில தான் இருக்காரே ஒழிய பொதுமக்களுக்காக எந்தவித ஒரு முறையான போராட்டமோ எதுவுமே அறிவிக்கல. அவருக்கு அவருடைய கட்சியினுடைய உள் பிரச்சனைகளை தீர்ப்பதிலே சங்கடமா இருக்கு. அதே மாதிரி தமிழக சார், நீங்க சொல்லுங்க, தொடர்ச்சியாக ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சிகளும் சரி தொடர்ச்சியாக தாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கூட்டணி என்பது தொடர்ச்சியாக எதிர்பார்ப்புகளுக்குள்ளேயே சென்று கொண்டு இருக்கிறது. குறிப்பாக நம்ம தேமுதிக சொல்லணும்னா இன்னும் கூட்டணி யாரோட இருக்க போறோம் அப்படிங்கிறதையே அறிவிக்கல. அரசியல் களம் என்னவாக இருக்கிறது, உங்களுடைய பார்வை? அனைவருக்கும் வணக்கம். நம்ம நேரடியாக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நீங்க ஒரு முன்னாடி 3 பேர் பேசியிருக்கிறாங்க. அதுல திமுகக்கு சப்போர்ட் அண்ணன் பேசினார், சேவன் அவர்கள் பயங்கரமா பேசினார். தீவிர திராவிட மாடல் எப்படி இருக்குன்னா திராவிட குடியார மாடல் அந்த லட்சணத்துல தான் இருக்குது. எப்படி சொல்றேன்னா, நீங்க வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்பட்ட தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னா பாளையங்கோட்டை சொல்லுவாங்க. இன்னைக்கு அங்க இருக்கிற மாணவிகள், அதாவது யூனிஃபார்ம்ல வந்து ட்ரிங்க்ஸ் குடிக்கிற அளவுக்கு வந்து எந்த அளவு கேடு கெட்டு போய் இருக்கிறாங்கன்னு பாருங்க. இது வந்து என்ன சொல்றது, ரொம்ப மிகவும் கேவலமான சிச்சுவேஷன். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, வந்து கஞ்சாவா இருக்கட்டும், கஞ்சா அது ஒரு 2 to 3 days முன்னாடி அந்த தூத்துக்குடி பக்கத்துல வந்து ஒரு 1000 கிலோ கஞ்சா நினைக்கிறேன் திமுகவோட ஒரு நிர்வாகி தான் வந்து பிடிச்சிருக்காங்க. சோ இவ்வளவு மோசமா போயிட்டு கொலை கொள்ளை பாக்குறீங்கன்னா வந்து சர்வசாதாரணம். ஒரு SSIயோட ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஆனா பேசி பிடிச்சிருக்கிறேன், ஒரு SSIயோட ஹஸ்பண்டா இருக்கட்டும், கொஞ்சம் பாருங்க. எங்க இருந்து வந்தாலும் தப்பு தான். இங்க தமிழ்நாட்டுல தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் சொல்லக்கூடிய பாளையங்கோட்டை எல்லாமே மாணவிகள் யூனிஃபார்ம்ல குடிக்கிற அளவுக்கு வந்து கெட்டு போய் இருக்குது. இந்த நிர்வாகத்துக்கு வந்து நிர்வாக சீர்கேடு காரணம் யாரு? அது திமுக தான் காரணம். அது மட்டும் இல்ல, அண்ணன் இன்னொரு சொன்னாரு வந்து போலீஸ் காவல் நிலையத்துக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்துக்கிறீங்கன்னு சொல்றீங்க. முழு சுதந்திரங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு CSR காப்பி வாங்குறதுக்கு வந்து 10,000 ஒரு SI லஞ்சம் வாங்குறாரு, கையில் குளமா பிடிச்சிருக்காங்க. சோ இன்னொரு சிறந்த எடுத்துக்காட்டுகள் சொல்லணும்னா, அண்ணாடி கேஸா இருக்கட்டும், அரக்கோணமா இருக்கட்டும்,
அண்ணா நகர் கேஸ், இந்த கேஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்துக்கிட்ட எல்லா விஷயங்களுக்குமே வந்து நீங்க கோர்ட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்கி கேஸ் ஃபைல் பண்ற நிலைமையில தான் இருக்குது. இன்னும் 2 விஷயங்கள் சொன்னா, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பத்தி சொன்னாரு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுத்தது யாரு? அதையும் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் சொல்லலாம். இன்னொன்னு சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில வந்து ஒரு கண்டினியூஸா தேர்தல் தோல்வி போட்டார் அப்படிங்கிறாங்க. 94 எலெக்ஷன்ஸ்ல கண்டினியூஸா தோல்வி விட்டுறது யாருன்னா காங்கிரஸோட ராகுல் காந்தி அவர்களோட தலைமையில. இதெல்லாம் வந்து அவர் பேச மறந்துட்டாரா இல்ல தெரிஞ்சு அவர் பேச தமிழ்நாடு தேர்தல், இந்தியா தேர்தல் அல்ல, தமிழ்நாடு தேர்தலுங்க. சப்ஜெக்டை விட்டு பேசுங்க. சப்ஜெக்டை டிவேட் ஆனா இன்டர்வியூ பண்ணுவோம். பேசுறது தமிழ்நாடு தேர்தல். இதுல 94 தேர்தல்ல காங்கிரஸ் தோத்ததுங்க. தமிழ்நாட்டுல திமுகவோட சேர்ந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. சிலபஸ்க்குள்ள வாங்க, குறுக்கீடு செய்ய மாட்டோம். சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் போனீங்கன்னா குறுக்கீடு செய்வோம். கிடையாது. அவருடைய தலைமையில இந்தியாவில வந்து ஏற்பட்ட தேர்தலில் வந்து 94 தமிழ்நாடு தேர்தலை பத்தி தலைப்பு. இந்தியா தேர்தலுக்கு ஏன் போறீங்க? சரி ஆன்டி இன்கம்பல்சி இல்லன்றாங்க. ஆன்டி இன்கம்பல்சிங்கிறது இல்லன்னு சொல்றீங்க நீங்க வந்து அதாவது நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில எதையுமே ஒழுங்கா நிறைவேற்றவே இல்லை. அதுல 2 எடுத்துக்காட்டு நான் சொல்ல விருப்பப்படுறேன். 50வது தேர்தல் வாக்குறுதி செய்யக்கூடிய ஒன்றியம் தோறும் சேமிப்பு கடன் கொண்டு வந்தோம்னு சொல்லி, ஆனா நீங்க செய்யவே இல்லை. செஞ்சிருந்தால் நெல்மணிகள் அத்தனையுமே வீணா போயிருக்காது. இன்னொரு வாக்குறுதி பாத்தீங்கன்னா 54வது வாக்குறுதி வேளாண் பல்கலைக்கழகம் மதுரையில கொண்டு வரணும்னு சொன்னீங்க, அதையும் நீங்க செய்யல. சோ ஆன்டி இன்கம்பல்சி எல்லா இடங்களிலுமே இருக்குது. எந்த வாக்குறுதிகளுமே சரியாக நிறைவேற்றவில்லை. இப்ப நம்ம கூட்டணிக்கு வருவோம். கூட்டணியை பொறுத்தளவுல நீங்க வந்து ஒரு மும்முனை போட்டி வர மாதிரி தான் இருக்குது. இப்ப சிச்சுவேஷன் பாக்குறீங்க அப்படின்னா வந்து தவேக தலைமையில ஒரு அணி இருக்குது, ஏடிஎம்கே தலைமையில ஒரு அணி இருக்குது, திமுக தலைமையில ஒரு அணி இருக்குது. சோ ஆன்டி இன்கம்பல்சி நீங்க வந்து ஒரு கடந்த 5 வருடங்கள்ல நீங்க நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லா நிகழ்வுகளையும் எடுத்து பாக்குறீங்க. கரண்ட் சிச்சுவேஷன் பாக்குறீங்க அப்படின்னா மக்கள் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு எதிர்ப்படையில தான் இருக்கிறாங்க. எப்ப எலெக்ஷன் வரும், எப்ப ஓட்டு போடலாம், வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. நான் சொன்னது 2 எக்ஸாம்பிள் தான். நான் அதிகமான எக்ஸாம்பிள் சொல்லவே இல்லை. இதையே அவங்க நிறைவேற்றவில்லை. இதெல்லாம் வந்து அடிப்படையா அவங்க செய்திருக்க வேண்டியது. இதை நீங்க செய்ய தவறுறீங்க. அப்ப நீங்க அடுத்து வந்து பாக்குறீங்கன்னா ஏடிஎம்கே தலைமையில பிஜேபி இப்போதைக்கு 2 கூட்டணிகள் மிகவும் ஸ்ட்ராங்கா இருக்குது. எப்ப இந்த கூட்டணி ஏற்பட்டதோ அன்னையிலிருந்தே வந்து திமுக தூக்கமே கிடையாது. எப்ப எப்படியாவது இதுல வந்து ஏதோ ஒரு குழப்பம் வருமா, எங்கேயாவது ஒரு விரிசல் வருமா தான் பாத்துட்டு இருக்காங்க. 3வது பாக்குறீங்கன்னா இன்னொரு கூட்டணி தவேக தலைமையில ஒரு புதுசாக வந்த ஒரு அணி. அதை நம்ம இப்போதைக்கு உறுதி எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஒரு எலெக்ஷன் முடியும் போதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த் அவங்களுக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். ஏடிஎம்கே தலைமையில இருக்கிற பாஜக கூட்டணி மிகவும் சிறப்பாக இருக்குது, மிகவும் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனால் இவங்க திமுக தலைமையில இருக்கிற காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 2 கட்டையும் பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணு திமுக கிட்டையும் ஆட்சியில பங்கு கேட்கறாங்க, அதை அவங்க தர தயாரா இல்ல. அதே நேரத்துல இலைமறை அதாவது தெரியாமல், அதை என்ன சொல்ற இன்டைரக்டா வந்து தேவைக்க கூட அவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்களோட கூட்டணியில தான் விரிசல் இருக்குதோ ஒழிய மத்த 2 கூட்டணியில எந்த விரிசல் கிடையாது. தேவைக்க ரெடி. அதே மாதிரி ஏடிஎம்கே பிஜேபி அந்த அலைன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குது. இவங்களுடைய கூட்டணியில் இருக்க அந்த விரிசல்களை வந்து மறைக்கிறதுக்காகவும் ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபேக்கான ஒரு பிம்பத்தை அவங்க கொண்டு வராங்க, நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்னு. ஆனா அது கிடையாது. அதற்கான விடை வந்து தொடர்ச்சியா மாஜி அமைச்சர்கள் ஏடிஎம்கேல இருந்து வெளியேறுவதை பார்க்கும் பொழுதும் நீங்க ஏடிஎம்கே வந்து ஸ்திரத்தன்மையோட இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க ஏடிஎம்கே கூட கூட்டணி நான் சொல்றேன். நீங்க வந்து வெளியில வராம 2 பார்ட்டில இருந்துமே இருக்காங்க. ஏடிஎம்கேல இருந்து வெளிய வர்றாங்க, டிஎம்கேல இருந்து ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறது. டிஎம்கேல இருந்து இப்ப யாருமே வெளியில வரல. இப்ப யாருமே டிஎம்கேல இருந்து வெளிய வரல. மனோஜ் பாண்டியன் தான் டிஎம்கேல போய் சேர்ந்திருக்காரு. அன்வர் ராஜா சேர்ந்திருக்காரு. அதான் சொல்ல வரேன், வந்திருக்காங்கன்னு சொல்ல வரேன். நான் வந்து வந்திருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். நான் வந்து ஏடிஎம்கே அந்த கட்சியை வந்து கட்சியும் பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றேன். எலெக்ஷன் டைம்ல வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் இவங்க மாறவங்க நிறைய பேர் இருக்கத்தான் செய்வாங்க. அது எல்லா எலெக்ஷன்லயுமே எல்லா காலகட்டங்களிலுமே நடந்திருக்குது. அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குதா? கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது. சோ அந்த கூட்டணி மேலும் வலுப்படுத்துறதுக்காக தான் அமித்ஷா அவர்கள் வந்து மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்களோட இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், 2 பேர்கிட்டயுமே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும். ஏன்னா வந்து நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறோமோ அந்த அளவு தான் வந்து நம்மளுடைய வெற்றிகளை வந்து உறுதி செய்யப்படும். இல்ல நயனா நாகேந்திரன் டெல்லி செல்லவிருப்பதும் அடுத்த நாளே அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருவதும் பார்க்கும் பொழுது எதற்காக இவர் டெல்லி போகணும், எதுக்காக அடுத்த நாளே அவர் கிளம்பி வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்க எழுது. இங்க வரும்போது இங்கேயே சந்தித்துக் கொள்ளலாம் இல்லையா? இல்ல எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம இங்கேயே டிஸ்கஸ் பண்ண முடியாது இல்ல. இல்ல எப்படி இருந்தாலும் ஒரு 4 அறைக்குள்ளதான் 4 சுவற்றுக்குள்ளதான் டிஸ்கஸ் பண்ண போறீங்க. நீங்க தமிழ்நாட்டுல வரும்போது நீங்க எல்லா தலைவர்களையும் இல்ல இதுக்கு அந்த பருத்தி முட்டை கூட இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேலி சித்திரங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள வர்றாங்க, ஒரு அபிஷியல் மீட்டிங்க வராங்கன்னா இங்க இருக்கிறோட ஒர்க் ப்ரெஷர் எப்படி இருக்கும், நீங்க அங்க தனியா போய் உட்கார்ந்து சென்ஸ் பேசுறது நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இங்க நீங்க வந்து அந்த அளவுக்கு பேச முடியாது இல்ல.
நீ வர்றாங்கன்னா எத்தனை பேர் வந்து பார்க்க ரெடியா இருப்பாங்க, எத்தனை பேரோட அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனா நீங்க டெல்லி போறீங்கன்னா அங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஃப்ரீயா இருக்கும். நீங்க இன்னும் கொஞ்சம் பேசலாம்னா என்ன சொல்றது, ஒரு பேசுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். நீங்க இங்க வர்றாங்க அப்படின்னா அது இல்ல, அவருக்கு கடைசியாக திரு எடப்பாடி அவர்கள் வந்து அமித்ஷாவை சந்தித்து விட்டு அதிருப்தியில் வந்ததாக தான் நம்முடைய பார்வைக்கு புலப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடியினுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து விளக்குவதற்காக நயினார் சென்றிருக்கிறார் என்று செல்ல போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்குது. நீங்க வந்து ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வெளியே வரும்போது ஒரு அதிருப்தியில வந்தாங்க, இவங்களா வந்து ரூமர் தான் கிளப்புறாங்க, அப்படி ஒரு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவங்க தெளிவா சொல்றாங்க, ஏடிஎம்கே தலைமையில வந்து எலெக்ஷனை சந்திக்கும் போது வந்து அவங்க எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அந்த முடிவை எலெக்ஷன் கூட்டணி உறுதி செய்யக்கூடிய எல்லா அதிகாரம் எங்க இருக்குன்னா அமித்ஷா அவர் தான் ஃபைனலைஸ் பண்றாங்க. இங்க வந்து ப்ராப்ளம் ஹியர். We don't have any in this alliance. இங்க எந்த பிரச்சனைகளுமே கிடையாது. இங்க வந்து மிகவும் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. சோ அந்த திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வந்து யாரு எப்ப வெளியே போவாங்கன்னு தெரியாம ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தான் அவங்க பதட்டத்துல இருக்காங்க. சரி, தொடர்ந்து பேசுவோம் சார். சேயோன் நீங்க சொல்லுங்க. அவர் வந்து டிஎம்கே தான் வந்து தொடர்ச்சியா பதட்டத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்காரு. கூட்டணி அப்படின்னு சொல்லி மழுப்புறீங்க, உங்களுக்குள்ள விரிசல் நிறைய இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. குறிப்பா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எல்லாத்தையும் சொல்றேன், பதில் சொல்றேன். கடந்த ஏப்ரல் 2025 எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவும் சேர்ந்து நாங்கள் 2 பேரும் கூட்டணி அமைச்சிருக்கோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைஞ்சிருக்குன்னு அறிவிப்பு வெளியிட்டார். பெரும்பாலும் ஒரு கட்சி, மாநில கட்சி ஒரு தேசிய கட்சியோடு கூட்டணி அமைக்கும் பொழுது அதனுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் மகிழ்ந்து கொண்டாடுவார்கள், ஊருக்கு ஊர் வெடி வெடிப்பார்கள். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியை அறிவிக்கக்குள்ள எடப்பாடி முகமும் சரியில்லை, அறிவித்த பிறகு தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட வெடி வெடிக்கப்படவில்லை, ஒரு இடத்தில் கூட இனிப்பு வழங்கப்படவில்லை. இது அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது பொருந்தாத கூட்டணி. கட்டாய கல்யாணம், ஒரு மாப்பிள்ளையை வந்து பிடிச்சி ஒரு பணக்கார பெண்ணுக்கு வந்து கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வைக்கக்குள்ள அந்த மாப்பிள்ளை எப்படி திருதுன்னு முழிப்பானோ அதான் எடப்பாடியோட நிலைமை. என்ன காரணம்னா எடப்பாடி சம்பந்தி மேலும் எடப்பாடி மகன் மிதுன் மேலும் நாங்கள் இடி மூலம் நடவடிக்கை எடுப்போம், இவ்வளவு கோடி ரூபாய் கொள்ளை அடித்து இருக்கிறீர்கள் என்று கணக்கை காட்டியவுடன் அவசரமாக சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர், நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய கூட்டத்தொடர் மானிய கோரிக்கை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அன்றைய தினம் எடப்பாடிக்கு ஊருக்கு கூட புதிய பேருந்து நிலையம் அறிவிப்பு அன்றைக்கு வழங்கக்கூடிய நிலையில் சட்டப்பேரவையில் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் 3 கார்களில் மாறி மாறி சென்று அமித்ஷாவை சந்தித்தார். நிருபர்கள் எதற்கு வந்தீர்கள் டெல்லிக்கு என்று கேட்டபொழுது 10 நாட்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட அதிமுக அலுவலகத்தை நான் பார்வையிட வந்தேன்னார். திறந்தது ஆன்லைன்ல, பார்வையிட வந்தது நேரடியாக. நடக்கிறது சட்டப்பேரவை கூட்டம். அதனால் அது ஒரு பொருந்தாத கூட்டணி. ரெண்டாவது இப்ப பிஜேபியை பொறுத்தவரை 2 பிஜேபி இருக்காங்க. இடி ரைடு பத்தி சொல்லும் பொழுது திரு அண்ணாமலை அவர்கள் சமீபத்துல பேசின ஒரு செய்தியாளர் சந்திப்புல கூட சொன்னாரு, KN நேரு மீது பல ஆயிரம் கோடி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ரெண்டாவது இல்ல கேட்கற இந்த உள்ளாட்சி பொறுப்புகள்ல பணியமர்த்தக்கூடிய அலுவலர்கள் எல்லாமே மார்க் எதன் அடிப்படையில பணியமர்த்தப்பட்டிருக்காங்க, இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு, அதுலயே நிறைய குளறுபடிகள் இருக்கு. 490 எடுத்தவங்களுக்கு கிடைக்கல, 450 எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. எதன் அடிப்படையில் இது நடக்குது, இதுல மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அண்ணாமலை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட டைரக்டர் மாதிரி பேசுறாரு. ஒரு விஷயம் தெளிவுபடுத்த விரும்புறேன். இந்த மோடி ஒன்றிய அரசுக்கு பதவியேற்ற பிறகு 2014 மாநிலத்தில் உள்ள கட்சிகள் பலமாக இருந்து தங்கள் கொள்கைக்கு எதிராக இருந்தால் அவர்கள் மீது அமலாக்கத்துறையை ஏவி விடுவது வழக்கம். இதுதான் வந்து ஜார்க்கண்டில் நடந்தது, டெல்லியில் நடந்தது, தமிழ்நாட்டிலையும் வந்து 30,000 கோடி ஊழல் வந்து டாஸ்மாகில் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அமலாக்கத்துறை இங்கே வரக்குள்ள தமிழக அரசும் திமுகவும் உச்சநீதிமன்ற கதவுகளை தட்டி உண்மையை எடுத்து உரைத்த பிறகு அமலாக்கத்துறை என்பது அமலாக்கத்துறை செயல்பாடுகள் அதிர்ச்சி அளிக்கிறது, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படுகிறது சொல்லி அன்றைய தலைமை நீதியரசர் கவாய் அவர்கள் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இன்று வரை நிலுவையில் இருக்கு. அதே போல நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லை. ஏன்னா 5000 சொச்சம் பதில் சொல்றேன் கேளுங்க மேடம், ஒரு நிமிஷம் பதில் சொல்றேன் அப்புறம் கேளுங்க. 5000 சொச்சம் வேலை வாய்ப்புகள் ஊழல் நடந்ததா சொல்றாங்க. அதுல 400 பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கப்பட்டவர்கள் வேலைக்கே வந்து சேரல. அப்படிங்கக்குள்ள மெரிட்ல போட்டதன் காரணமாக தான் 400 பேர் வேலைக்கு வந்து சேரல. அதுல ஏதாவது ஊழல் பண்ணி அந்த ஒவ்வொரு பதவிக்கும் பணம் வாங்கப்பட்டிருந்தால் பணி நியமனம் கொடுக்கப்பட்ட அனைவரும் வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. இன்றைக்கு
தமிழ்நாட்டில் திமுகவில் இன்றைக்கு திரு KN நேரு அவர்கள் திருச்சி உள்ளடக்கிய 9 மாவட்டங்களுக்கு காவிரி டெல்டா மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு 41 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வைப்பதற்கு அவரிடம் பொறுப்பு கொடுக்கப்பட்டு என்றைக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அன்றையிலிருந்து பம்பரமாக சுழன்று இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சட்டப்பேரவை தேர்தல் நடந்தால் டெல்டா பகுதியில் உள்ள 41 தொகுதிகளும் திமுக வென்றெடுக்கக்கூடிய ஒரு சூழலை திரு KN நேரு அவர்கள் உருவாக்கியதால அதை கண்டு பொறுக்க முடியாத எடப்பாடியும் அண்ணாமலையும் சேர்ந்து சாற்றப்படுவதுதான் இந்த இடி சம்பந்தமான ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுல எல்லளவும் உண்மை இல்லை. திரு KN நேருவும் தெளிவா சொல்லிட்டார், நாங்கள் எங்கள் மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை, சட்டப்படி நான் சந்திப்பேன்னு சொல்லிட்டாரு. முதலமைச்சர் அவர்களும் DVACக்கு வந்து விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, அதுல எந்த ஊழலும் இல்ல. நெல்மணிகள் சேதமடைந்ததற்கு காரணம் அந்த ஈரப்பதத்தை அதிகமாக கூட்டி கொடுக்கக்கூடிய ஒன்றிய அரசை தமிழ்நாடு அரசு பலமுறை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வேளாண் துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு கொடுக்காமல் வஞ்சித்து விட்டது. அதற்கு காரணம் ஒன்றிய அரசு தானே ஒழிய தமிழக அரசு அல்ல. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அமலாக்கத்துறை பற்றி ஒரு கேள்வி கேட்கப்படும் போது ராஜ்யசபாவில் ஒன்றிய அரசின் சார்பில் அமைச்சர் ஒரு பதில் கொடுத்திருக்கார். 2014 2024 வரையும் 6000 வழக்குகள் ஈடியால் தொடரப்பட்டு அதில் 1.98% தான் கன்விக்ஷன் ஆயிருக்கு. அதாவது 6000 வழக்குகளில் 120 வழக்குகள் மட்டுமே கன்விக்ஷன் ஆகிருக்கு. மீதி வழக்குகளில் பாதி வழக்குகளில் சார்ஜ் ஷீட் போடலை. அமலாக்கத்துறையை ஒன்றிய அரசும் மோடியும் தங்களுடைய காவல்துறையை ஏவி விடுவது போல் ஏவி விடுகிறார்கள். அதனால தான் கிராமத்தில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறைன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் உள்ள கிராம மக்களுக்கு புரியாது. மோடி போலீஸ்னு சொன்னால் ஆமாம் அந்த பொய் கேஸ் போடுது அந்த போலீஸான்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. முதல்ல சிபிஐயை பயன்படுத்தினாங்க, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனை, எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கு. அடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பயன்படுத்தினாங்க. ரெண்டுத்துக்குமே நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்த பிறகு மூன்றாவதா என்ன இருக்குன்னு பார்த்தாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எட்ரா சார எடுன்னு சொல்லி அந்த SIR மூலமாக இன்றைக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி பீகாரிலே வென்று விட்டார்கள். அதுபோல தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் மேற்கு வங்கத்திலும் வெல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே SIR புகுத்தினாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமாக இந்த SIR வந்த உடனே எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. என்ன காரணம்னா, நாங்கள் மட்டுமே இன்றைக்கு தேர்தல் களத்திலே வாக்காளர்களை சேர்க்கக்கூடிய, வாக்காளர்கள் பட்டியலிலே அவர்கள் இருக்கிறார்களா எனுமரேஷன் ஃபார்மை கொடுக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு திமுகவினுடைய BLA2 என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இன்னைக்கு வந்து BLOவோட சேர்ந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த SIR திட்டத்தில் அதிமுகவோட BLA2 எங்கேயுமே போல, பிஜேபியோட BLA2 எங்கேயுமே போல, தாவாக்கு BLA2னா என்னன்னே தெரியாது. சொல்லிட்டீங்க, பதிவு செய்துட்டீங்க சார். நீங்க சொல்லுங்க, களத்துல ADMK இல்ல, SIR ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடிய இடத்துல இல்லாத ADMK வெறுமனே 6 மாதத்துக்கு ஒரு முறை சந்திக்கக்கூடிய உங்க தலைவர் எப்படி ஜெயிப்பார்? சார் சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன். தூத்துக்குடி விஷயத்துல சொன்னாரு, இப்ப பதிவு பெற்றிருக்காங்க. சாத்தான குளத்துல சொன்னாங்க, அவர்லாம் இப்ப ஜெயில இருக்காங்க அந்த போலீஸ்லாம். இப்போ 1000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னார். அது யாருடைய ஃபண்டு? SC/ST ஃபண்டு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எதுவும் அதுக்குன்னு தனியாக ஒரு நிதியெல்லாம் ஒதுக்கலை. இப்போ சொன்னார், அவங்க கூட்டணி வந்து அப்படியே எல்லாம் நல்லா இருக்குன்னு. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் போய் சந்திக்கிறார். பிரவீன் சக்கரவர்த்தி யாரு சார்? யாரா இருந்தாலும் சார், அது சார் நீங்க சொல்லுங்க. பிரவீன் சக்கரவர்த்தி யாருங்க? நான் பேசுறேன். பிரவீன் சக்கரவர்த்தி யாரு? பிரவீன் சக்கரவர்த்தி யாரு? அவர் என்ன காங்கிரஸ்ல என்ன பொறுப்புல இருக்காரு? யாரு? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா? ஐயா இந்த காங்கிரஸ் தலைவரா? பிரவீன் சக்கரவர்த்தி அதுக்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தம் இல்லை. அது உங்க பகல் கனவு. ராகுல் காந்தி காந்திக்கு 100 நண்பர்கள். ராகுல் காந்திக்கு சொல்ல போறதுக்கு பாராளுமன்ற பேசுறேன். புரியுங்களா? நான் பதட்டப்படுறீங்க. நான் பதட்டப்படுறீங்க. கேளுங்க. நீங்க பதட்டப்படுறீங்க. நான் பதட்டப்படல. நான் ஜாலியா தான் இருக்கேன். நான் ஜாலியா தான் இருக்கேன். ஜாலியா இருங்க. பிரவீன் சக்கரவர்த்தி என்னன்னா ஒரே ஒரு விளக்கம் சொல்றேன். அவர் அதுக்குண்டான விளக்கத்தை சொல்லுவார். ஒரு நிமிஷம். பிரவீன் சக்கரவர்த்தி உங்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டது. ஒரே வார்த்தை சொல்ல நான்
விளக்கம் சொல்லுங்க. நீங்க விளக்கம் நீங்க அப்புறம் சொல்லுங்க. உங்களுக்கான நேரத்துல உங்களுக்கான நேரத்துல சொல்லுங்க. எனக்கு நேரத்துல சொல்லாதீங்க. நான் பேசலாம், அவர் பேசலாம், அமைதியா இருந்தா. ஒரு வார்த்தை கூட பேசலாம். சொல்லுங்க. பிரவீன் சக்கரவர்த்தி மீட் பண்றாரு. செல்ல போறீங்க. யாரு நீங்க கேளுங்க. ஏங்க நீங்க போய் கேளுங்க. நீங்க சொல்லுங்க. ஏங்க யாரா நேரம் கொடுக்கப்பட அப்ப நீங்க பேசலாம். இருங்க. நீங்க சொல்லுங்க. பிரவீன் சக்கரவர்த்தி மீட் பண்றாரு. செல்ல போறீங்க சொல்றாரு. நாங்க வந்து ராகுல் காந்திக்கு நாங்க வந்து தகவல் கொடுத்திருக்கோம். அவர் வந்து முறையற்ற போய் சந்திக்கிறாருன்னு சொல்றாரு. அப்போ ராகுல் காந்தி இது வரைக்கும் எதுவுமே வாய் திறக்கல. என்ன அவர் இங்க ஸ்டாலினை போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சு மறுநாள் இங்க போறாரு. அப்ப அங்க என்ன நடந்துச்சு? அவங்க குழு ஆரம்பிக்கிறாங்க. யார் போட்டிடுங்களோ விருப்பம் வாங்குறாங்க. அவங்க 2 சான்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று விஜயை மீட் பண்றாங்க. இதெல்லாம் அதுக்கு போறது அவங்க ரெடி ஆயிட்டாங்க. சார் நீங்க பகல் கண்ணை காணாதீங்க. நீங்க காணாதீங்க. நீங்க ஒன்று விடுதலை சிறுத்தைகள் வந்து நான் குடிச்சு பாஸ் நீங்க குடிங்க தண்ணிய நீங்க குடிங்க. விடுதலை சிறுத்தைகள் வந்து என்னால வந்து கொடியை ஏற்ற முடியலன்னு சொல்றாரு. இதென்ன பெரிய புரிஞ்சு கூட்டினா அந்த வேலுமுருகன் என்ன அசம்பிளில பேச விட மாட்டாங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் புரிஞ்சு கூட்டினியா? கம்யூனிஸ்ட் என்னால இந்த ஆட்சியில வந்து என்னன்னோ கொலையம் வந்துட்டு அவங்களே சொல்றாங்க. இப்ப என்ன பாலகிருஷ்ணன் என்ன சொல்றாரு? அசாதாரண சொல்லுங்க அதெல்லாம் இல்லன்னு சொல்லுங்களா? எங்க கூட்டணிக்கு வராங்க தேவையில்லைங்க. உங்க கூட்டணி பாருங்க. நான் அவர் பேசலாம், வாய் திறக்கல நான். ஓகே, இப்போ இப்படி இவர் சொல்றாரு தேர்தலில் வந்து 10 தோல்வின்னு சொல்றாரு. கருணாநிதி 13 ஆண்டுகள் தோல்வி அடிச்சிருந்தாரு. ஸ்டாலின் 10 ஆண்டுகள் தோல்வி அடைந்தாரு. சரி, நீங்க அப்புறம் பவராக இருக்கீங்களா? நடந்து முடிஞ்ச உள்ளாட்சி தேர்தல் எலெக்ஷன் நடத்துங்க. ஏன் இப்ப நடத்தாம இருக்கீங்க? இப்போ பல அணிகள் இருக்கான். மாப்பிள்ளை அணி இருக்கு, உதயநிதி அணி இருக்கு, கனிமொழி அணி இருக்கு. இப்போ இத்தனை அணி இருக்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில பிஜேபி அதிமுக கூட்டணி ரெடி ஆயிட்டாங்க. எல்லாமே ஆட்சி அமைக்க ரெடியா இருக்காங்க. இப்போ என்ன உங்களுக்கு என்ன பதட்டமா இருக்கு சார்? உங்களுக்கு என்ன பதட்டமா இருக்கு? நீங்க ஏன் பேப்பறீங்க? நீங்க தான் சார் ஜாலியா இருங்க. காங்கிரஸ் ஏன் பாட்ட போறீங்க? தண்ணி குடிங்க, நெஞ்ச அடிச்சுக்க போகுது. மேல ரேடியோ தண்ணி குடிங்க. நான் தண்ணி குடிக்கிறேன், நீங்க குடிக்காம நெஞ்ச அடிக்க போகுது தலைவா. போல நம்மள பாதுகாப்போம். இருங்க குடிக்கிறீங்க. நமக்கு நேரம் இல்ல. காட்டுங்க ஆட்டத்தை வரட்டும். எங்களுக்குலாம் வராதுங்க. வராது உங்களுக்கு வரும். விடுங்க. வராது. சாபம் கொடுக்கறாரு பழிச்சிர போகுது. ஆமா. இந்த பாருங்க இதெல்லாம் திசை திருப்பி. இதுதான் திமுக. நான் எதனா பேசுனா இப்போ இவரு இன்னைக்கு தோல்வியை பத்தி பேச சார். இன்னைக்கு என்னன்னா டெல்டா மாவட்டத்துல போய் காது அடைக்குது. கொஞ்சம் சவுண்ட குறைக்க சொல்லுங்க. யார் கைது போட்டது? காது அடைக்குது. நீங்க எல்லாம் ஓடறா நீங்க. காது அடைக்குது. போங்க. சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க. தயவு செஞ்சு அவருடைய தரப்பு விஷயத்தை சொல்லுங்க. சரி, நீங்க சொல்லுங்க. டெல்டா மாவட்டங்கள்ல இன்னைக்கு வந்து டெல்டா மாவட்டங்கள்ல இன்னைக்கு வந்து மீத்தன் திட்டத்தை கைது போட்டது யாரு? அதுக்கு அப்புறம் தெரியாம போட்டதுன்னு சொன்னது யாரு? சார் கொள்முதல் பண்ண சொல்ல நெல்லை வந்து ஜூலை மாசமே சொல்றாரு எடப்பாடி அவர்கள். கொள்முதல் பண்ணுங்க சீக்கிரம். அதுக்கு ஸ்டாலின் என்ன பதில் சொன்னாரு? பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னாரு. அப்போ 600-700 மட்டும் தான் கொள்முதல் பண்ணாங்க. அது இல்லைன்னு சொல்லுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா ஏறக்குறைய 6 லட்சம் டன்னு நினைச்சிச்சு. இப்போ யாரு பொறுப்பு அது சொல்லுங்க? அவன் தாலியை வித்து தங்கத்தை வித்து அந்த பயிரிடுறான். இப்போ இதெல்லாம் எப்படி அவன் எடுக்க முடியும் சொல்லுங்க? எல்லாத்தையும் இழந்துட்டான். ஒரு விவசாயி எல்லாத்தையும் இழந்துட்டான். இப்போ திருப்பி அவன் பார்த்தா நடு நடுறாங்க. திருப்பி மழை பெய்து தண்ணி மழை போச்சு. நீங்க எதனா நீங்க இல்ல நிவாரணம் காப்பீடு தரணும். நிவாரணம் குத்தீங்களா? டெல்டா மாவட்டம் இன்னைக்கு 4 இருக்கிற ஏறக்குறைய 4 மாவட்டமும் இன்னைக்கு வழியேற்றிலும் போயிடுச்சு. இல்ல, நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லிருக்காங்க. அறிவிங்க. என்ன அறிவிக்கல? எப்ப அறிவிப்பீங்க? அறிவிக்கல. இல்ல, டிஎம்கே தரப்புல நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அதுக்குண்டான நடவடிக்கை இல்ல. யாரும் பலன் அடை சொன்னதுதான். இல்ல, பலன் அடைவாங்க சார். இப்பதானே அறிவிச்சிருக்காங்க. அதாவது இழப்பீடு கணக்கு எவ்வளவுன்னு ஆய்வு செய்ததுக்கு பிறகுதான் நிவாரணம் என்பது கொடுக்கப்பட முடியும். உடனே கொடுக்கணும். சரிங்களா? உடனே கொடுக்கணும். இழப்பீடு என்னன்னா கடந்த 4 ஆண்டுகளுமே கொடுக்கல. இந்த வாட்டி தான் கொடுக்கணும்னு சொல்றீங்க. இப்போ நேத்து சொல்றாரு ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை விடுபட்டவங்க கொடுக்கறாரு. ஏன் இது இத்தனை மாசமா விடுபட்டதுல இருந்து சேர்த்து 50,000 கொடு. ஏன் வேணான்றீங்க? 10 வருஷம் கஜானாவை காலி பண்ணிட்டு யாரு நீங்க 4 லட்சம் கோடி கடன் வாங்குனீங்க. யாரு நீங்க தான் கொள்ளையடிச்சீங்க. ஊர்ந்து தவந்து தமிழ்நாட்டை கொள்ளையடிச்ச எடப்பாடி யாரு 6 மாசத்துல யாரு பிடிஆர் சொன்னாரு?
இப்போ பல லட்சம் கோடி இப்போ நீங்க இப்போ இவர் சொல்றாரு நரேந்திர மோடி போய் பார்க்கலன்னு நீங்க உங்களுக்கு ஒரு ஆபத்துனா நிதி ஆயோக் கொடுத்தா போய் கலந்துக்கினீங்க. உங்களுக்கு ஒரு ஆபத்து இப்போ உதயநிதிக்கு ஆபத்துனா போய் அங்க போய் பார்த்தீங்க. நேத்து பாருங்க எத்தனை பேர் நிதி மந்திரி போய் பார்த்தாங்க இல்லன்னு சொல்ல முடியுமா? அத தொகுதி சம்பந்தப்பட்ட தொகுதி நீங்க பார்த்தா தொகுதி எடப்பாடி பார்த்தா அவருக்கு வேற பட்டம் சுட்டுறீங்க. நாங்க பாக்குறது போட்டோ வருது. சரி, இப்ப தலைப்புக்குள்ள போட்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இல்ல, இன்னைக்கு போட்டி 6 மாத குழந்தையில இருந்து பாட்டி வரைக்கும் பாதிப்பு இருக்கா, பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, எது வந்தாலும் கோர்ட்டு தான் டைரக்ஷன் பண்ணுது. கோர்ட்டு டைரக்ஷன் பண்ணாம நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க? எல்லாத்தையும் கோர்ட்டு தான் டைரக்ஷன் பண்ணுமா? அப்ப நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்களா சொல்லுங்க? இப்போ நீங்க எதுக்கத்தாலும் வந்து நான் வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், இதை கொடுத்துட்டேன், அதை கொடுத்துட்டேன், பஸ் நீங்க என்ன எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ பண்ணீங்க. இப்போ நீங்க இந்த 4 லட்சம் கோடி இத்தனை ஆண்டுகள் ஆனது 4 லட்சம் கோடி. இப்போ இவங்க ஆட்சியில மட்டும் 4 லட்சம் மட்டும் 8 லட்சம் கோடி யாரு கொடுக்க திருப்பி கொடுக்குது? யாரு கொடுக்குது? நீங்க வச்ச கடனை நாங்க சுமக்குறோம் சார். 4 லட்சம் கோடி நீங்க வச்ச கடனை நாங்க 4 லட்சம் சுமக்குறோம். கோடி இருக்கு, 8 லட்சம் கோடி எங்க இருக்கு சொல்லுங்க? கடன் வச்சது எடப்பாடி, அத அடைச்சது இப்போ திமுக. 4 லட்சம் கோடி எப்படி ஆச்சு? கடன் வச்சது நீங்க. யாரு வச்சா? 8 லட்சம் கோடி அவர் வாங்குறாரா? நீங்க வாங்குனீங்க. சரி, ஆக இப்ப உங்களுக்கும் டிஎம்கேக்கும் மட்டும்தான் போட்டி. நீங்க தான் ஜெயிப்பது. தாவேக்கா வந்து நீங்க களத்திலே சேர்க்கல. இல்லங்க, அவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு வாங்குவாங்க. அதுல அவங்க காங்கிரஸ் அங்க போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அதனால அவங்களும் குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு வாங்க. நாங்க யாரையும் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு வாங்குவாங்க. அதுல எந்த இதுவும் கிடையாது. அதிமுக ஆட்சி அமைக்கும். நல்லது சார். பேசுவோம் தொடர்ந்து. திரு நரேஷ்குமார் இணைப்புல இருக்கீங்களா? கண்டிப்பா இங்கேதான் மேடம் இருக்கேன். நல்லது. அதாவது தமிழ்நாட்டு களம் என்பது வழக்கம் போல ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கேவாக தான் இருக்கும் அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? தாவேக்கா ஒரு கணிசமான வாக்கு வங்கியை பெறும் அப்படின்னு அதிமுக ஆதரவாளரே திரு மணிகங்காதரன் சொல்றாரு. அப்படி இருந்தாலும் கூட நீங்க வந்து இந்த 2026 நிச்சயம் தாவேக்கா ஜெயித்து விடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இதுல தொடர்ச்சியா மக்கள் கிட்ட பேசப்படக்கூடிய கருத்து என்னன்னா, திரு விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியில் பேசும்பொழுது வீட்டுக்கு ஒரு 2 வீலர் கொடுப்பேன், வீடு கொடுப்பேன், வேலை வாய்ப்பு கொடுப்பேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வாக்குறுதியாக கொடுத்தாலும் கூட இது எல்லாமே ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு தானே இருக்கு. இதுல புதுசா இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. ஸோ இன்னும் வாக்குறுதிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இன்னும் நீங்க நிறைய மெனக்கடல்கள் எடுக்கணுமா? இல்ல மேடம், ஆக்சுவலா வந்து நீங்க சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம். பாண்டிச்சேரியில வந்து அவர் பேசல, காஞ்சிபுரத்துல பேசும்போது வந்து அந்த சின்ன சின்ன கிளிம்ஸ் வந்து கொடுத்திருந்தார். நம்ம வாக்குறுதிகள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செய்ய போறோம் அப்படின்றதுல வந்து ஒரு சின்ன விஷயங்கள் வந்து எடுத்து சொன்னாரு. இதுதான்றத தெளிவாகவும் அதுல வந்து எடுத்து கொண்டு போய் சேர்க்கல. அந்த விஷயம் எப்படி போயிடுச்சுன்னா, ஸ்கூட்டர் கொடுப்பாரா, இலவசமா கார் கொடுப்பாரா, இல்ல வந்து வீடு கொடுப்பாரான்ற மாதிரி போயிடுச்சு. ஸோ அதையெல்லாம் உறுதிப்படுத்தும் விதமாக அவருடைய பொருளாதாரத்தை உயர்த்துவேன் அப்படின்றதான் சொல்லியிருந்தாரு. வாக்குறுதிகளை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு பெரிய கம்பல் வேணாம். திமுகவுடைய 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றாம தான் இருக்கு. நல்ல வாக்குறுதிகள் தான், கொடுக்கும்போது நல்லா இருந்தது, மக்களுக்கு ஏற்புடையதா இருந்தது. இதை நம்பிதான் 2021 வாக்குகள் செலுத்தி மக்கள் திமுக ஆட்சி கொண்டு வந்தாங்க. இந்த வாக்குறுதிகள், அதாவது தேர்தல் வாக்குறுதி அப்படின்றது ஒரு தேர்தலுடைய கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் திமுக வாக்குறுதிகள்லாம் வந்து ஆஹா ஓன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி 2021 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆயிடுச்சுன்னா 99% நாங்க நிறைவேற்றிட்டோம் வாக்குறுதிகள்னு 2023 சொன்னவங்க இப்ப அப்படியே பேக் அடிச்சுக்கிட்டே வராங்க. பாமக சமீபத்துல ஒரு புக் ரிலீஸ் பண்றாங்க. அதுல 13% இவங்க நிறைவேற்றியே இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்ப கூட நீங்க திமுக தேர்தல் வாக்குறுதி எடுத்து ஏதாவது ஒரு நம்பர் சொன்னீங்கன்னா அதை எடுத்து நம்மளே பேசணும் அப்படின்னா விவாதிக்கலாம். பண்ணிருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அண்ணன் செய்யணும்னு வந்து பேசும்போது சொன்னாரு, அண்ணனுக்கு வந்து நகைச்சுவை உணர்வு வந்து ரொம்ப அதிகம். பசங்களுக்கு வந்து 15 வயசு 16 வயசு தான், ஓட்டே கிடையாது, அவங்க எல்லாம் ஓட்டே போட முடியாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. பேச வந்துட்டீங்க. ஆர்ப்பாட்டத்துல போய் போலீஸ்காரன் கைய கடிக்கிற அளவுக்கு இருக்கு. ஜெனரேட்டர் மேல ஏறி நிக்கிறான், மரத்து மேல ஏறி நிக்கிறான். என்ன உங்க தொண்டர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அது தாவேக்காவின் தட்டுப்பாடு. அவர் குறுக்கிட வேண்டாம், அவர் இணைய வழியில பேசுறாங்க. சொல்லுங்க. நான் இணைய வழியில இருக்கேன்னா நான் பேசும்போது குறுக்கிட்டீங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் நரேஷ், நீங்க சொல்லுங்க. அதனாலதான் அண்ணா வந்து இந்த மாதிரி சொன்னார் இல்லையா, எங்களுடைய அந்த ஆப் மூலமா தாவேக்காவில இணையக்கூடியவர்கள் வாக்காளர் அடையாளத்தை என்பதுதான் உள்ளவே போக முடியும். இது பேசிக். இதை வச்சுதான் 1.5 கோடி சேர்த்தாங்க. அண்ணன் தப்பு என்ன சொல்லிட்டாருன்னா, திமுக நாங்க வந்து 3 கோடி பேரை சேர்த்துட்டோம் அப்படின்ட்டாரு. புரியல, திடீர்னு 30 கோடி சொல்லுவாங்க போல. அந்த மாதிரி வாய்ப்பு வந்ததுன்னா சரிங்க நரேஷ், உங்களுடைய நிறைவு கருத்தாவும் சொல்லி முடிச்சிருங்க, நமக்கு நேரம் இல்லை. அதாவது காக்கா உட்காந்து பணம்பழம் விழுந்தா கூட அது திராவிட மாடல் ஆட்சி, அதனாலதான் விழுந்தது அப்படின்னு பெருமை பேசிக்கக்கூடிய திராவிட மாடல் ஒரு விளம்பர மாடல் ஆட்சி தான்.
ஏன்னா காமராஜர் காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம செஞ்ச நல்ல விஷயங்களெல்லாம் மக்களுக்கு விளம்பரமா போட்டு காட்டினா மக்கள் திரும்ப நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயோ அதை வச்சு நான் ஒரு 4 பள்ளிக்கூடம் கட்டி 4 பசங்களை படிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர் இந்த மண்ணில் இன்னைக்கு நான் செஞ்ச சாதனையெல்லாம் இத்தனை லட்சம் செலவு பண்ணி ஒரு விழா எடுத்து அந்த விழாவுக்கு சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், சின்ன திரையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கூட்டி கொண்டு வந்து உட்கார வச்சு ஷோ நடத்தி ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்தி அதை பார்த்து கழிக்கக்கூடிய மகிழக்கூடிய முதல்வரை நம்ம வச்சுக்கிட்டு ஜிடிபில நம்ம இங்க போயிட்டோம் தெரியுமா, பொருளாதாரத்துல நம்ம எவ்வளவு உயர்ந்துட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன். இப்ப கூட அண்ணன் கூட சொன்னாரு பொருளாதாரத்துல நாங்க 16% வந்து இவ்வளவு உயர்ந்திருக்கோம் அப்படின்னா அப்ப அடுத்த வருஷம் அண்ணன் வந்து பட்ஜெட்ல பற்றாக்குறை இருக்குன்னு கடன் வாங்க மாட்டாரா? அட்லீஸ்ட் பழைய கடன் அடைக்கலாம் பரவாயில்ல, கடன் வாங்க மாட்டாங்களா? கடன் வாங்கி ஒரு குடும்பத்தை நடத்துறதுல என்ன பெருமை இந்த திமுகவுக்கு அப்படின்றது எனக்கு சுத்தமா புரியல. இந்த பக்கம் வளர்ச்சின்றாங்க, ஆனா கடன் பற்றாக்குறை இல்ல கடன் வாங்காம எந்த மாநிலமே நிர்வாகத்தை நடத்த முடியாது. உலக வங்கியில எல்லா நாடுகளுமே கடன் வாங்கி கொண்டுதான் இருக்கிறது. சரியா? கடன் வாங்காம எந்த ஆட்சியும் நடத்த முடியாது. கண்டிப்பா சொல்றேன். ஆனா இது முடிச்சிடுறேன். முடிச்சிருக்கேன் 45 நிமிஷம். நிறைவு கருத்தா முடிச்சிருங்க. அடுத்தடுத்து எல்லாருமே அவர்களுடைய நிறைவு கருத்தை பதிவு செய்ய வேண்டும். குடும்பமும் வாங்குற சம்பளத்துல இன்னைக்கு குடும்பம் நடத்துற நிலைமையில இல்ல. அரசாங்கம் போலதான் ஒவ்வொரு குடும்பமும் தமிழ்நாட்டுல இருக்கு. கடன் வாங்கி கடனையே வாழ்க்கையை ஓட்டக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. இன்றைக்கு விளம்பர பிரியராக, சினிமா பிரியராக இருக்கக்கூடிய சினிமா வெறிப்பிடித்த குடும்பத்திடம் ஆட்சி சிக்கி கொண்டிருக்கிறது. யார் மேல ஊழல் குற்றச்சாட்டு வச்சாலும் அரசியல் கால் பண்றாங்க. ஈடி ரைடு வந்தா மட்டும் அப்பாவை காப்பாற்றுறதுக்கு புள்ள போறாரு, புள்ளைய காப்பாத்துறதுக்கு அப்பா போறாரு. கேட்டா நாங்கள் மக்கள் நலனுக்காக போறோம்ன்றாங்க. சரி, உங்களுடைய நிறைவு கருத்தை சொல்லிடுங்க நரேஷ். நிறைவு கருத்தா சொல்லுங்க. இல்ல நீங்க இருங்க. 2026 தேர்தல் தாவேகாவா திமுகவா அப்படின்ற போட்டி தான். பெண்களுடைய பேராதரவோட தாவேகா தலைவர் இன்னைக்கு களத்துல நிக்கிறாரு. அதனுடைய பயத்தின் வெளிப்பாடு நேற்றைய விளம்பரத்தை நம்ம பார்த்தோம். ஒரு ரியாலிட்டி ஷோவா நடத்திருக்காங்கன்றதுதான் என்னுடைய இறுதி கருத்தா. நன்றி சார். அரசியல் விமர்சகர் திரு சிவசங்கர் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க பதிவு செய்யலாம். என்னுடைய கருத்து, நான் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஆட்சியில் பங்கு ஒண்ணு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட்ல ஓப்பனாவே சொல்றாங்க திமுக தான் செய்த வாக்குறுதிகளை, தான் செய்த சாதனைகள் நம்பி ஒரு காலத்துல ஓட்டு கேட்க முடியாது அவங்களே சொல்றாங்க. காங்கிரஸ் 2 பேர்கிட்ட மற்ற டைம்ல பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து ஆட்சிக்கு வந்து உடனடியா நீங்க லேப்டாப் கொடுக்குறேன்னு நீங்க சொன்னீங்க. 4.5 வருடங்கள் கழித்து இப்போ தான் அதுக்குண்டான வேலைகளே ஆரம்பிச்சிருக்கிறீங்க. எல்லாமே காலம் தாழ்த்து செய்வதை விட நீங்க வந்து ஒரு ஓட்டுக்காக நீங்க ஓட்டை ஏன் பண்ணி தான் பண்றீங்க. ஆனா இப்ப இதே உங்களால முழுமையா கொடுக்க முடியுமான கட்டாயம் உங்களால கொடுக்க முடியாது. அவர் இடத்துல மறுபடியும் வந்து ஒரு பொய்யான வாக்குறுதி தான் நீங்க கொண்டு வரீங்க. அது மட்டும் இல்ல, தூய்மை பணியாளர்களையும் கூட நீங்க அவங்களே மறுபடியும் போராட ஆரம்பிச்சுக்கிறாங்க. அவங்கள நீங்க வந்து எவ்வளவு உங்களுடைய பலத்தை பயன்படுத்தி நீங்க வந்து கைது பண்றீங்களா, அதே மாதிரி ஜாக்டோ ஜியோ மேல உங்களால கை வைக்க முடியல. இதோட டிஃபரன்ஸ் வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜாக்டோ ஜியோ போராட ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க கொடுத்த எந்த வாக்குறுதிகளுமே நிறைவேற்றப்படவில்லை, நிறைவேற்றப்பட முடியாதுங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் முடிந்தால் நீங்கள் இதே வாக்குறுதிகள் நாங்க வந்து மறுபடியும் நாங்க நிறைவேற்ற உங்களால சொல்ல முடியுமா? கட்டாயம் உங்களால சொல்ல முடியாது. அதனால என்ன சொல்றேன், நீங்க கூட்டணியை நம்பி நீங்க வந்து எலெக்ஷனுக்கு வந்தா அதுவும் உங்களால, ஏன்னா உங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களே வந்து கூட வந்து ஒழுங்கா இல்ல என்ன அர்த்தத்துல சொல்றவரேன்னா அவங்க என்ன சொல்ற, அவங்களும் இரட்டை மனப்பான்மையோட தான் இருக்கிறாங்க. அதனால உங்க கூட்டணியிலே வந்து உங்களுக்கு ஒற்றுமை இல்லை. அதனால வந்து நீங்க பாக்குறதெல்லாம் வந்து அரட்டை கண்டுக்கு இருந்ததெல்லாம் பேயா தெரியும் சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு பாக்குறது எல்லாமே வந்து என்ன சொல்றது தவறாக தான் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறது. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற தவறுகளை நீங்க மறைக்க பாக்குறீங்க. இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கட்டாயம் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும். அந்த ஆட்சி மாற்றம் ஏடிஎம்கே தலைமையில் கட்டாயம் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி அமையும். நன்றி சிவசங்கர் சார். நீங்க சொல்லுங்க மணிகங்காதரன், உங்களுடைய நிறைவு கருத்து. இல்லை ஒன்றும் இல்லை, நண்பர் சொன்னாரு திமுகவுக்கு தவகைக்கு போட்டினாரு. அது 2ஆம் இடத்துக்கு தான் போட்டி, 2ஆவதுக்கு 3ஆவதுக்கு தான் போட்டி. இன்னைக்கு வந்து கஞ்சா, அபின் 24 மணி நேரம் பார் தந்து வச்சிருக்காங்க. இப்போ ஒரு திருநெல்வேலியில் ஒரு ராமநாதர் சுருக்கமா சொல்லிடுங்க. இன்னைக்கு வந்து சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு. இன்னைக்கு மதுபானங்கள், கஞ்சா எல்லாமே தாராளமயமாக்கப்பட்டது. ஆட்சி வந்து விரைவில் மாற்றப்பட்டதான் மக்கள் வந்து சுபிட்சமா வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எடப்பாடி தலைமையில் ஆட்சி வந்தாதான். நிச்சயமா. நன்றி. சேயன், உங்களுடைய நிறைவு கருத்து. மக்கள் நல திட்டங்களாலும் கொள்கை கூட்டணியாலும் திமுக 7வது முறையும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாகவும் தமிழகத்தை சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நன்றி சார். நிகழ்ச்சிக்கு வந்து பங்கு பெற்று உங்களுடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. இணையம் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய திரு சிவசங்கர் மற்றும் நரேஷ்குமார் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.